பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். புது நாள் தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முழுவதும் பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். சங்கீதம் 102:16 பாருங்கள். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கேற்ற ஒரு ஜெபத்தை அவர் ஆலட்சியம் பண்ண மாட்டாராம். ஆனால் கொஞ்ச நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, ஐயோ என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. பெரிய பெரிய பாஸ்டர்களை ஜெபம், பெரிய ஊழியக்காரங்களை ஜெபம், பணக்காரங்க ஜெபங்களை தான் ஆண்டவர் கேட்பாரோ, என் ஜெபத்தை கேட்கலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைக்கிறாங்க. ஆனால் இல்லைங்க. ஆனால் திக்கற்ற பிள்ளைங்களோட ஜெபத்தை தான் அவர் கேட்குறார். அவர் வந்தது யார் எதுக்காக தெரியுமா? பணக்காரங்களுக்காக அவர் வரல. யாழே திக்கிற்ற விதவிங்களுக்காக தான், நெருகி போன ஹிருதயங்களுக்காக தான் அவர் வந்தார். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்துக்கு கொஞ்சம் தடை இருக்கலாம். ஆனாலும் கண்டிப்பாக தான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு தடை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாம் செய்த பாவங்களோ, நம் பிதாக்கள் செய்த பாவங்களோ, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பரிசுத்தாவியான ஒரு வேதனைப்படுத்திருக்கிறோம். விக்கிரகாராதன ஆவிகளெல்லாம் விக்கிரகாராதனெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டிருந்தோம். பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்தக்கார கிரியைகளெல்லாம் அந்த ஜெபத்துக்கு தடை பண்ணுது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு கர்த்தர் பாதத்தில் கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை தடையானாலும் தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களை வேதனைப்படுத்தியிருந்தா, உங்களை துக்கப்படுத்தியிருந்தா மன்னித்து என் தடைகளெல்லாம் நீக்குங்க. தானியேல் ஜெபம் பண்ணார். 21 நாள் தடை வந்தது. ஆனால் என்ன பண்ணார்? தூதர்கள் வந்து யுத்தம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. எபேசு ஜெபித்தார். ஆண்டவரே என் எல்லைகளெல்லாம் பெரிதாக்குங்க, எனக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் தான் என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என்னோட இருக்கட்டும், தீங்கிலிருந்து ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எபேசு ஜெபிக்கும் போது எபேசு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவன். அன்பானவர்களே, நீங்களும் கூட ஜெபிங்க. கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. ஆகார் பாருங்க, அவள் பணக்காரர் கிடையாது. ஆனால் அவர் என்ன அடிமை பண்ண, அவள் தாய் தகப்பன் இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு அடிமை பண்ணு. ஆனாலும் அவள் வனாந்திரத்தில் அள்ளும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கே நீரூற்று உருவாக்கி அந்த சந்ததி தேவன் பெருக செய்து ஆசீர்வதித்து பெருக செய்தார். அதுபோல தான் அன்பானவர்களே, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதபடி இந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவரே திக்கில்லாதவங்களுக்கு விதிவிங்களுக்கு நீ தாய் தகப்பனாக இருக்கிறீரப்பா, எனக்கு காரியங்கள் கர்த்தாவி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம இதயத்தை அவர் பார்க்குறவராக இருக்கிறார். நான் விண்ணப்பத்தை அவர் கேட்குறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை ரொம்ப நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவமே, ஆமென். ஆண்டவரே, திக்கற்ற விதவிங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் இயேசுவே என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, தேவனே ஸ்தோத்திரம். அவங்க ஜெபத்தை நீர் கேட்டு நீர் பதில் கொடுக்குற தேவனுக்கு நன்றி சுவாமி. எத்தனோ பேர் கண்ணீரோட, கஷ்டத்தோட, வியாதியோட, கடனோட இருக்கிற பிள்ளைங்களுக்கு என் தேவன் நீர் ஆவியானவரே கர்த்தாவே தாய் தகப்பனாயிருந்து நீர் ஆசீர்வதிங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.